ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திவ்யா. நாம் பார்க்க போகிற ரெசிபி ஈஸியான க்ரீமியான வெஜ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்பவும் சிம்பிளாக ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். கிட்ஸும் ரொம்பவும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மில்க் ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். அதில் தண்ணி நல்லா பாஸ்தா முங்குற அளவுக்கு தண்ணி நல்லா ஆட் பண்ணிவிட்டு, பாஸ்தாக்கு தேவையான உப்பு, ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்வீட் கார்னும் கொஞ்சம் அதிலேயே ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா பாயில் ஆகி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஒன்று நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன். கேரட் பீன்ஸு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆயில்லையே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் கார்னையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மில்கெல்லாம் நல்லா பாஸ்தாவோட மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு க்ரீமியாக கிடைக்கும். சப்போஸ் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் இன்னமும் கொஞ்சம் மில்கை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெப்பர் தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிட்டா நம்மளோட டேஸ்டியான க்ரீமியான பாஸ்தா ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரையிலும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ. உங்களுக்கு அடுத்து என்ன ரெசிபி வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். Until then, bye from Divya.